விஜய் டிவியில இன்னைக்கு முதல் நாள் லான்ச் ஆன காதல் 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 சீரியல் எப்படி முதல் நாள் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீட்டோட தலைவன் கரிகாலன். கரிகாலன் தான் அந்த 3 பசங்களோட அதாவது நம்ம சீரியலோட கதாநாயகர்கள் 3 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ இதுல முதல் பையன் பேரு ஆதவன், 2வது பையன் பேரு அர்ஜுன், 3வது பையன் பேரு கார்த்திக். ஸோ இவங்கள சுத்தி தான் இந்த சீரியலே போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இவங்க 3 பேத்துக்கும் அப்பா கரிகாலன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆளு. ஸோ தன்னோட பசங்க வந்து பாத்தீங்கன்னா, எப்பயுமே கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவரு. அதுலயும் குறிப்பா நம்ம ஆதவன் பெரிய பையன் இருக்காப்புல பாருங்க. அப்பா மாரியே வந்து பாத்தீங்கன்னா, அப்பா சொல்ல கேட்டு நடந்துக்கிற பையன். அதிகாலையிலேயே எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம் ஒத்த கால்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இத பார்த்து நம்ம கரிகாலனே ரொம்பவுமே சந்தோஷப்படுறாப்புல. அதே நேரத்துல மத்த 2 பசங்க விடிஞ்சு கூட ஏந்திரிக்காம இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா பெரிய பையன் ஆதவன் மட்டும் காலையிலேயே ஏந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜைலாம் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இவங்களோட அம்மா அதாவது பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்சாங்க இல்லையா? அவங்க தாங்க இதுல வந்து இவங்களுக்கெல்லாம் அம்மாவா இருக்கிறாங்க. ஸோ அவங்க போயிட்டு மத்த 2 பசங்களையும் எழுப்பி பார்க்குறாங்க. ஆனா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. "இருடா, அப்பாவ வர சொல்றேன்" அப்படின்ன உடனே அடிச்சு பிடிச்சுக்கிட்டு எந்திரிச்சிடுறாங்க. அப்பாவுக்கு அந்த அளவுக்கு பயம். இவங்க எந்திரிச்சு வந்து பார்த்தா, அதுக்குள்ள ஆதவன் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு, இங்க சாமி கிட்ட வந்து உட்காந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. ஸோ இந்த 2 பசங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட அண்ணன பார்த்தாவே ஒரு வெறுப்பு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் நல்லவனா இருந்துகிட்டு, இவங்க 2 பேரும் வில்லன் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாப்புல இல்லையா? ஸோ அதனால பயங்கர கடுப்புல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறப்ப கூட வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுறாருன்னா பார்த்துக்குங்களேன். கரிகாலனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்களாட்டுக்கு. தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு இருக்காட்டுக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு இன்னும் 2 வாரத்துல கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ட கொண்டு வராங்க. ஸோ இதுல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதுதான் குடும்பத்தோட அறிமுகம். இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2வது பையன் அர்ஜுன் இருக்காப்ல இல்லையா? ஏற்கனவே நெறைய ப்ரோமோலாம் போட்டுட்டாங்க. ஸோ தன்னோட பாஸையே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளு ரூட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம அர்ஜுனு. எப்படியாச்சும் இன்னைக்கு நான் காதல சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி, அதாவது பாஸு பேரு மது. ஸோ இவங்கள பத்தி நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள தான் நமக்கு ஏற்கனவே நெறைய சீரியல்ல பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம சோபனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, மதுவா இதுல ஆக்ட் பண்றாங்க. ஸோ பாஸுகிட்ட காதல் சொல்றதுக்காக தன்னோட அம்மா சுட்ட ச சிப்ஸு இதெல்லாம் எடுத்துட்டு போய் குடுக்குறாப்புல. "மதுவும் ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு வாங்கி சாப்ட்டு, "கண்டிப்பா உன்னோட ப்ரமோஷனுக்கு நான் பாஸுகிட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, மீட்டிங் இருக்குன்னு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ காதல சொல்ல போனா, காதல என்னான்னே கேட்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம மது. அடுத்ததா 3வது பையன் கார்த்திக். காலேஜ் 3 இயர் படிக்கிறாப்லயாட்டுக்கு. ஸோ அந்த காலேஜ்ல 1 இயர் ஜாயின் பண்ணியிருக்காங்களாட்டுக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு முன்னாடி ஒருத்தன் பைக்ல வந்து ஸ்டன் பண்ணி பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்ப அந்த பொண்ண வந்து நம்ம ஹீரோ கார்த்திக் வந்து காப்பாத்துறாப்ல. அதுலருந்து அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கார்த்திக்க ஆரம்பத்திலேயே புடிச்சிடுது. ஸோ இதுதாங்க இன்னிய முதல் எபிசோடு. இதுக்கப்புறம் போக போக என்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.